வெல்கம் டு பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக் பார்ட் வந்து ஆலிவ் ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். இது வந்து பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே சரியாயிரும். பேக் பார்ட் வந்து நம்ம 5 நிமிஷத்தில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆலிவ் ப்ளவுஸை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். எந்த வித ஆல்டருமே இல்லை, கரெக்டான அளவில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே நம்ம வந்து தெளிவாக எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து புதுசாக இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வந்து கட் பண்ணக்கூடிய ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா சாதா ப்ளவுஸ் தான். ப்ளவுஸ் ஃபிட்டிலேருந்து நம்மளுக்கு 1 மீட்டரில் கிளாத்து கொடுத்துருக்காங்க. கரைப்பகுதி நம்மளோட அந்த சைடு இருக்குது, மடிப்பு பகுதி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைடு இருக்குது. நீங்கள் வந்து எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நான் வந்து துணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாத்து சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கிட்டோம். சுருக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக வராது. சுருக்கங்கள் இல்லாமல் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து சிங்கிள் கிளாத் அப்படிங்கிறனால இடுப்பு வந்து மடித்து தான் நம்ம வந்து அடிப்போம். பட்டி மடிச்சு அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பொதுவான ஒரு மெத்தட் தான். டேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு மட்டும் நம்ம வந்து எடுத்திருக்கோம். மற்றபடி டேப் வந்து எடுக்காமல் நம்ம வந்து ஆலிவ் ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணலாம். இடுப்பு மடிச்சடிக்கிறோம், அதுக்காக நம்ம வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுட்டோம். அடுத்ததாக நம்ம வந்து ஆலிவ் ப்ளவுஸோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது ப்ளவுஸோட லென்த்து ஆலிவ் ப்ளவுஸோட ஷோல்டர்கிட்டையும் இடுப்புக்கிட்டையும் பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக வந்து இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நேர் வரும். அந்த நேரை கோட்டுக்கு மேலே வச்சுக்கோங்க. உங்களோட இடுப்பு வந்து எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஷோல்டர்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து லென்த்து, அதாவது உயரம். நான் சொல்கிற அளவுகளை வச்சு நீங்கள் உங்களோட அளவு ஜாக்கெட்டில் இருக்க அளவுகளை ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்கழுத்து இருக்குது இல்லையா, பின்கழுத்துலேருந்து இடுப்பு கடைசி வரைக்கும் அந்த கிளாத்தை வந்து மடிச்சுக்கோங்க. கோட்டுக்கு மேலே உங்களோட பின்கழுத்தோட அந்த இறக்கம் வந்து எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட பின்கழுத்தோட இறக்கம். இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம், சரிங்களா? இது ஈஸியான மெத்தடு. அதுக்கப்புறம் இடுப்போட அந்த சென்டர் பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம மடிப்பு பகுதி நம்ம சைடு இருக்கு இல்லையா, அந்த கிளாத்துக்கிட்ட வச்சுக்கலாம். அந்த ஜாயின் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து டாட் பிடிக்கணும், அதுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? 2 மார்க் பண்ணியிருக்கேன். அந்த தையலோட எண்டிங் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்குலாம் எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ வந்து ரொம்பவே பொறுமையாக நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இடுப்போட அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லையா, பின்கழுத்துக்கிட்ட மடிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து பின்கழுத்து ரவுண்டு இருக்குது இல்லையா, அதை வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதோட இடுப்பு இறக்கத்துக்கும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 பக்கத்துக்கும் சென்டர் பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட் வந்து நம்மளோட மடிப்புக்கு மேலே இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. உங்களோட அளவு ஜாக்கெட் வந்து சுருக்கம் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அளவுகள் கரெக்டாக கிடச்சிரும். பார்த்தீங்களா, நான் வந்து ஸ்கேல் வச்சு காமிக்கிறேன். நம்மளோட அளவு ஜாக்கெட்டோட அந்த சென்டர் பாயிண்ட் வந்து கிளாத்தில் சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அளவுகள் கரெக்டாக கிடைக்கும், இல்லைன்னா மாறி வந்துடும். இப்போ கரெக்டாக வந்து நம்ம அந்த கோட்டுக்கு மேலே வச்சுட்டோம். இது வந்து எதுக்காகனா நெக்கு வித்து வந்து எடுக்க போகிறோம். கழுத்தோட அகலம் நம்மளோட கழுத்து வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கை ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து தான் ஆம்கோல் கிட்ட கடைசி எண்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ளஸ் மார்க் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து தான் ஆம்கோலோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நீங்கள் அடிப்பக்கம் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ளவுஸ் வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க 2 கோடுமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக நேராக இருக்குது இல்லையா, இந்த இடத்துல ஷோல்டர் கிட்ட நம்ம வந்து ஒரு கோடு போட்டுடலாம். அதுக்கப்புறம் தையலுக்கு வந்து 1/2 இன்ச் விட்டுடலாம். இதே மாதிரி உங்களோட அளவு ஜாக்கெட்டை வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம வந்து தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மார்க் எல்லாத்தையுமே மேலே வரைக்கும் நீங்கள் வந்து கொண்டு வந்துடுங்க. இந்த இடத்துல நம்ம வந்து 2 சைடுக்கும் தையலுக்கு விட்டுடலாம். ஏன்னா நம்ம வந்து ரெடி அளவு தான் எடுத்திருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையலுக்கு விட்டுருக்க அளவுலேருந்து கட்டம் போட்டுக்கலாம். இது வந்து பின்னாடி கழுத்து வரையக்கூடிய கட்டம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு வந்து ஆம்கோல் வரையறதுக்கான கட்டம். இதை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம வந்து ஆம்கோலையும் பின்னாடி கழுத்தையும் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆம்கோல் கிட்ட மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இடுப்பு வரைக்குமே ஒரு ஸ்கேல் வந்து வச்சு கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு ஸ்கேல் விடணும் இல்லையா, அது வந்து ஒரு ஸ்கேல் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சென்டர் வந்து ஆம்கோலுக்கு நடுவில் வந்து சென்டர்லாம் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலோட ரவுண்டு வந்து வரைஞ்சி விட்டுருங்க. பொதுவான ஒரு மெத்தட் தான், சிம்பிளாகவே நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸ்கேல் இருந்ததுன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டிசைன் பண்ண போகிறேன், அதாவது டபுள்யூ கழுத்து வந்து போட போகிறேன். உங்களுக்கு ரவுண்டு கழுத்து வேணும்னா நீங்கள் வந்து ரவுண்டாக கூட மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எதாவது டிசைன் கழுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சாதா ப்ளவுஸில் இந்த டிசைன் வந்து கட் பண்ணுறோம். இது வந்து சாதாரணமாக 1 இன்ச் கழுத்து பீஸ்லேயே நம்ம வந்து இந்த டிசைனை தச்சிடலாம். இப்போ நம்ம வந்து அந்த நெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட பேக் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அழகாக மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அளவு ஜாக்கெட்டில் இருக்க அப்படியே அளவு வந்து வந்துடும். இதே மாதிரி நீங்கள் உங்களோட அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்குமே கரெக்டாக வந்துடும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.
இப்போ நம்ம வந்து பின்கழுத்துலேருந்து ஆம்கோல் வரைக்கும் இடுப்பு வரைக்கும் நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தனா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ தான். இதில் வந்து பேக் பார்ட் கட் பண்ணியிருக்கோம். பார்ட் 2 வீடியோவில் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். பார்ட் 3 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். ஒன்றுமே நான் வந்து தனித்தனி பார்ட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவோட எண்டில் செகண்ட் பார்ட் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவும் கொடுத்துறேன். ஸ்டிச்சிங் வீடியோவும் எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுத்துறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்து தச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து தைச்ச ப்ளவுஸ் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.